வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம எல்டிசி ரூல்ஸ் சம்மந்தமாக ப்ரீவியஸ் வீடியோஸில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஃபைனல் செஷனில் இருக்கோங்க. ரீஇம்பர்ஸ்மெண்ட், இஎல் என்கேஷ்மெண்ட்டு, அட்வான்ஸு, எல்டிசி பில்லாம் எப்படி கிளைம் பண்ணுறதுன்றத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்டிசி போய்ட்டு இருந்தோம். நமக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம போயிட்டு வர செலவு, நம்ம இப்போ ஒரு இடம் செலக்ட் பண்ணி போயிட்டு வரோம். இப்போ கேரளா போயிட்டு வரோம், ஆலப்புழா போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடு போயிட்டு வரதுக்கு உண்டான செலவெல்லாம் கொடுத்துருவாங்க. அதை தாண்டி என்கேஷ்மெண்ட்டுங்க, இஎல் என்கேஷ்மெண்ட்டு 10 டேஸு எல்லாத்துக்குமே காமன் தான். நம்மளோட 10 நாள் இஎல் சேலரி நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரீஇம்பர்ஸ்மெண்ட் பற்றி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரீஇம்பர்ஸ்மெண்ட் டஸ் நாட் கவர் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் லோக்கல் ஜர்னிஸ். இப்போ நம்ம ஒரு இடம் செலக்ட் பண்ணிட்டு போகிறோன்னு வைங்களேன். ஆலப்புழா செலக்ட் பண்ணி போகிறோம்னா ஆலப்புழாவோ ஆர்எல்ஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரீட் நேமோட சொல்லி எல்லாம் ஒரு அட்ரஸ் சொல்லிட்டிங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம போயிட்டு வர செலவு மட்டும்தாங்க நமக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணிக்க முடியும், திரும்பி நம்ம வாங்கிக்க முடியும். அதை தாண்டி லோக்கல் ஜர்னிஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எங்கேயாவது அந்தாண்ட ஒரு டூர் தான் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு அந்தாண்ட நீங்கள் சுற்றி பார்க்குறதுலாம் போவீங்களா, அந்த மாதிரி லோக்கல் ஜர்னிஸ், அந்த இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன செலவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு இடம் செலக்ட் பண்ணி போயிட்டு வரோம்னா அதுக்கான போயிட்டு வர பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், போக வர பயண செலவுகள் நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அதான் சொல்கிறாங்க பாயிண்ட் டு பாயிண்ட் ஜேர்னி ஆனால் த்ரூ டிக்கெட் ஓவர் த ஷார்ட்டஸ்ட் டைரக்ட் ரூட். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு இடம் செலக்ட் பண்ணுறோன்னாங்க கண்டிப்பாக ஷார்ட்டஸ்ட் டைரக்ட் ரூட்டாக இருக்கணும். நம்ம சுற்றிக்கிட்டு போகிற மாதிரியோ இல்லை வேறு இடத்துக்கு போயிட்டு போகிற மாதிரியோ அப்படிலாம் எதுவுமே நம்ம டிக்கெட்டும் சப்மிட் பண்ணக்கூடாது, அது மாதிரி நம்ம பிளானும் பண்ணக்கூடாதுங்க. ஷார்ட்டஸ்ட் டைரக்ட் ரூட்டுன்னு நம்ம ரூல்லையே கொடுத்துட்டாங்க. மிக குறைவான நேரடி தடமாக இருக்கணுங்க. சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக பில் கிளைம் ஆகாது, அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அது பார்த்துக்குங்க. அடுத்து என்கேஷ்மெண்ட் பற்றி சொல்லுவாங்கன்னா இஎல் என்கேஷ்மெண்ட் அப் டு 10 days டியூரிங் எல்டிசி இஸ் பர்மிட்டட். நம்மளோட 10 நாள் சேலரி இஎல் சேலரியை நம்ம என்கேஷ் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டையும் நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. சப்ஜெக்ட் டு ஏ மேக்ஸிமம் ஆஃப் 60 days டியூரிங் தி என்டையர் சர்வீஸ். நம்ம எல்டிசி நிறையா அவைல் பண்ணிக்கலாம், நிறையா பார்த்துருப்போங்க. ஃப்ரெஷ் ரெக்ரூட்ஸ்க்கு 8 வருஷத்துக்கு வருஷம் எல்டிசி அவைல் பண்ணிக்கலாம். ரெகுலர் பிளாக் வந்துட்டாங்கன்னா 4 வருஷத்துக்கு 2 எல்டிசின்ற மாதிரி அவைல் பண்ணிக்கலான்ற மாதிரி பார்த்தோம். ஆனால் இஎல் என்கேஷ்மெண்ட்டு நம்ம என்டையர் சர்வீஸ்லேயே 60 நாள் தாங்க என்கேஷ் பண்ண முடியும், அது பார்த்துங்க. விச் மீன்ஸ் ஒரு தடவைக்கு 10 இஎல் நம்ம என்கேஷ் பண்ணிக்கலாம்னா மொத்தமாக 6 டைம்ஸ் என்கேஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எல்டிசி ஷல் பி அட்மிசிபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜேர்னிஸ் பெர்ஃபார்ம்டு இன் வெஹிக்கிள்ஸ் ஆப்ரேட்டட் பை த கவர்மெண்ட். அதாங்க கவர்மெண்ட் வெஹிக்கிளோ அல்லது எனி கார்பரேஷன் இன் பப்ளிக் செக்டாரில் இது பண்ணுற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம போகணுங்க. கண்டிப்பாக அதுக்கான பில் மட்டும் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்தது அதான் சொல்கிறாங்க இன் கேஸ் ஆஃப் ஜேர்னி பிட்வீன் த பிளேசஸ் நாட் கனெக்டட் பை எனி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஏதாவது ஒரு இடத்துல இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் இல்லாத இடம்லாம் இருக்கும் இல்லைங்களா. அங்கே கவர்மெண்ட் பஸ் போகிற இடமே கிடையாது, அதெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை, அங்கே ப்ரைவேட் வெஹிக்கிள் மட்டும்தான். அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா தி கவர்மெண்ட் சர்வெண்ட் ஷல் பி அலவுட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஸ் பர் ஹிஸ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அவங்க மட்டும் அந்த மாதிரி இடத்துல மட்டும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா அந்த இடத்துல மட்டும் ப்ரைவேட் வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் என்டைட்டில்மெண்ட், நம்மளோட என்டைட்டில்மெண்ட் நமக்கான எலிஜிபிலிட்டி எவ்வளவோ அந்த ஃபேர் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. இப்போ 3rd கிளாஸ் ஏசினா ஆர்எல்ஸ் இப்போ பஸ்ஸு அந்த மாதிரி என்ன ஃபேரோ அந்த ஃபேர் மட்டும் தான், அதுக்கான என்டைட்டில்மெண்ட் நம்மளோட எலிஜிபிலிட்டி என்னவோ அந்த ஃபேர் மட்டும் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா. மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் 100 கிலோமீட்டர்ஸ், அதிகபட்சம் 100 கிலோமீட்டர் இருக்குது, அது மாதிரி வாங்கிக்கலாங்க. ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக இல்லாத இடமா இருக்கணும். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா டிசபிள்டு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆர் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஹேவிங் டிசபிள்டு டிபெண்டன்ட். ஒருவேளை கவர்மெண்ட் சர்வெண்ட் டிசபிள்டாக இருந்தாலோ அல்லது கவர்மெண்ட் சர்வெண்ட்க்கு இருக்கிற டிபெண்டன்ட் டிசபிள்டு பர்சனாக இருந்தாலோ கேன் யூஸ் இஸ் ஓன் ஆர் ஹையர்டு டாக்ஸி. நம்மளோட டாக்ஸியோ அல்லது வாடகைக்கு எடுத்த டாக்ஸியோ யூஸ் பண்ணிக்கலாம் எல்டிசி ஜேர்னிக்கு. அது எப்படின்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அப்ரூவல் வாங்கணுங்க. எல்டிசி போகிறதுக்கு டிசபிள்டு பர்சன்ஸாக நம்ம இருந்தாலோ அல்லது நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், டிபெண்டன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது டிசபிள்டாக இருந்தாங்கன்னா அவங்க நம்மளோட சொந்த டாக்ஸியோ அல்லது வாடகை டாக்ஸியோ யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஃபேர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா அட்வான்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. அட்வான்ஸ் நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90%
என்டைட்டில்டு ஃபேர் கேன் பி கிளைம்ட் as அட்வான்ஸ். நம்ம வந்து போயிட்டு வரதுக்கு இவ்வளோ செலவாகும் நம்ம முன்கூட்டியே நம்ம கணிச்சு வச்சிட்டோம், கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம். போகிற வர பஸ் ஃபேரு ஆல்ஸ் நம்ம டிக்கெட் புக் பண்ணுறது கூட ப்ரீவியஸாக இப்போ ட்ரெயின்லாம் போகிறோம்னா முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணி வச்சுருவோம் இல்லைங்களா, அதுக்கான அமௌண்ட்லாம் நமக்கு அட்வான்ஸாக வேணும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி போக வர செலவில் 90% நம்ம வந்து போகிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக வேணால் கூட வாங்கிக்கலாங்க. ஒருவேளை அப்படி அட்வான்ஸாக வாங்கினோம்னா நம்ம அந்த ரெசிப்ட்லாம் வந்து 10 நாளைக்குள்ள கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது பார்த்துக்குங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட் மே அப்ளை ஃபார் அட்வான்ஸ். 125 நாளைக்கு முன்னாடியே நம்ம அட்வான்ஸ் வாங்கிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி நமக்கு இருக்குதுங்க. நம்ம எல்டிசி போகிறோம் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா போகிறதுக்கு 125 நாளைக்கு முன்னாடியே நம்ம அந்த 90% அட்வான்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, அந்த 90% அட்வான்ஸு நம்ம 125 நாளைக்கு முன்னாடியே அப்ளை பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். பிஃபோர் த ப்ரொப்போஸ்டு டேட் ஆஃப் ஜேர்னி. நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா 125 நாளைக்கு முன்னாடியே அந்த அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருந்தால். அதுவே ஏர் ட்ராவல் அல்லது வேறு ஏதாவது ட்ராவல்னால் அட்வான்ஸ் கேன் பி ட்ரான் 65 days இன் அட்வான்ஸ். ட்ரெயினுக்குனா 125 நாளுக்கு முன்னாடியே நம்ம அந்த அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். அதர் மோட்ஸ் ஆஃப் ட்ராவல் ஏரு அது மாதிரி இருந்துச்சுன்னா 65 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ப்ரொவைடட் ஒரே ஒரு கண்டிஷனுங்க, he is required to produce the tickets within 10 days of the drawal of advance irrespective of journey date. நீங்கள் அட்வான்ஸ் வாங்கினதுலேருந்து 10 நாளைக்கு இல்லைங்க, அதாவது ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 125 நாளைக்கு முன்னாடியோ அல்லது 65 நாளைக்கு முன்னாடியோ பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் ட்ராவல் வந்து நம்ம அட்வான்ஸ் வாங்கிக்க போகிறோம். அந்த அட்வான்ஸ் வாங்கினதுலேருந்து 10 நாளைக்குள்ளே நான் வாங்கின அட்வான்ஸ் அமௌண்ட்டு டிக்கெட்டுக்காக தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டிக்கெட்டை ப்ரொடியூஸ் பண்ணணுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்டிசி பில் கிளைம். எல்டிசி பில் கிளைம். ஓகேங்களா, எல்டிசி கிளைம் ஷுட் பி ப்ரெஃபரபிளி மேட் வித்தின். நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க ஆர்எல்ஸ் வாங்காமல் இருக்கீங்க, எல்டிசி போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பில்லு கிளைம் பண்ணுறோம் இல்லைங்களா, டிஏ பில் போட்டு கிளைம் பண்ணுவோம். அது வந்து 3 months ஆஃப் கம்ப்ளீஷன் இஃப் நோ அட்வான்ஸ் இஸ் ட்ரான். ஒருவேளை நம்ம அட்வான்ஸ் வாங்கலைன்னா நம்ம ட்ராவல் போயிட்டு வந்ததுலேருந்து அதாவது ட்ரிப்பு ஜேர்னி முடித்ததுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே நம்ம பில்லு சப்மிட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை அட்வான்ஸ் வாங்கியிருந்தோம்னா நம்ம ட்ராவல் போயிட்டு வந்தது 1 monthக்குள்ளே சப்மிட் பண்ணியிருக்கணும். பில் கிளைம் பண்ணுறதுக்கு சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அடுத்து அவ்வளோதாங்க. எல்டிசியில் மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டோம். ஒரு சம்மப் மாதிரியும் ப்ளஸ் வேறு ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் விட்டுருந்தாலும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு வீடியோ போட்டு ஒரு சம்மப் வீடியோவாக எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி ஒரே வீடியோவாக போட்டுடலாங்க. ஜென்ரலாக எல்டிசியை பொறுத்த வரைக்கும் மிஸ்யூஸ் ஆஃப் எல்டிசி வில் ரிசல்ட் இன் டிசிப்ளினரி ஆக்ஷன். எல்டிசி நம்ம போகிறோம் சொல்லி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணுங்க. அது எதுவும் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு எல்டிசி அதில் கொஞ்சம் இது இருக்குங்க, கொஞ்சம் ரிஸ்க்கானது தான். எல்டிசி அவைல் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக இருந்துக்கணுங்க. அடுத்து whenever கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்ளைஸ் ஃபார் எல்டிசி, இது எங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரிலங்க, ஆனால் இது ஃபாலோ பண்ணணும், நம்ம ரூல் படி இருக்குது. நம்ம வந்து எல்டிசிக்கு அப்ளை பண்ணால் he should be provided with a copy of the guidelines which needs to be followed while availing LTC. எல்டிசி அவைல் பண்ணும்போது நம்ம என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நமக்கு ஒரு காப்பி கொடுக்கணுங்க. கைட்லைன்ஸ் வந்து காப்பி ஆஃப் கைட்லைன்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்குறாங்களான்னு தெரியல, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஒரு சம்மப் வீடியோ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாங்க. தேங்க்யூ.